உள்ளத்தோளுடைய நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கட்சியிலேருந்து தாவேகாவுக்கு கூட்டணி தாவ போகிறாங்களா? அப்போ திமுக கூட்டணியிலேருந்து விலக போகிறாங்களா? என்னதான் நடக்குது? தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் மாநில தலைவர்கள் பூரா டெல்லிக்கு படையெடுத்திருக்காங்க. அங்கே டெல்லியில் ராகுல் காந்தி கார்கே முன்னிலையில் கடுமையான காரசாரமான வாதம்லாம் நடந்திருக்கு. ஆகா, உடஞ்சிருச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாஜகவுக்கு அது எதிர்பார்த்தது நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு உறுதிப்படுத்தி அந்த கட்சியில் யாரெல்லாம் இணையிறாங்கங்கிறத தெளிவுபடுத்தி அந்த மேடையில் மோடியோட மேடை ஏற போகிறது யாரை, அப்படி யாரெல்லாம் இணைய போகிறாங்கங்கிறது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்காம விரக்தியில் விஜய் போயிட்டார். காங்கிரஸ் நம்ம பக்கம் வந்துடும் எதிர்பார்த்திருந்த விஜய்க்கு அவர் எதிர்பார்த்தது நடந்துச்சா, மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைச்சிச்சா அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம். இப்படி அரசியல் பல குழப்பங்கள் நடக்கிறப்ப எது எப்படி நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எதையும் நாங்கள் ஈடு கொடுக்க தயாராக இருக்கோண்டு தைரியமாக இருக்கிற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக ஒரு பக்கம். இப்படி பலதரப்பட்ட செய்திகள் இதுவரை அரசியலில் இல்லாத அளவுக்கு இந்த 2026 தேர்தலில் மட்டும் தினசரி நிலைமை மாறுது. அப்டேட்டாக செய்திகள் மாறி மாறி வருது. இன்றைக்கி உள்ள அப்டேட் செய்தி என்னங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நமக்கு எல்லாம் தெரியும், வரக்கூடிய 2026 தேர்தல் மட்டும் இதுவரை தமிழ்நாடு அரசியல் காணாத வித்தியாசமான தேர்தலாக வரப்போகுது. அது எதிர்பார்க்காத திருப்பங்களை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசப்பட்டு வந்த நிலையில் திமுகவோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அதை விட்டு வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் சமீபமாக சில நாட்கள் வெளிவந்துச்சு. அப்படி கருத்துக்களை அதிகமாக பேசுனதில் மாணிக்கம் தாகூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அதிகமாக இதை பேசின உடனே இதற்கு ஆதரவாக ஒரு சிலரும் பேசினாங்க. ஜோதிமணி அவர்கள், திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் இதை சப்போர்ட் பண்ணி பேசின உடனே ஓரளவு எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஹா காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் போகுது, காங்கிரஸ் இதை கலட்டிட்டு போயிட்டு தாவேகாவோட சேரப்போகுது, ஒருவேளை தாவேகாவோட இந்த காங்கிரஸ் போய் சேர்ந்தா வேறு சில கட்சிகளும் திமுக கூட்டணியிலேருந்து விலகி அதில் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி டெல்லியில் அந்த தமிழக தலைவர்களை வரவழைச்சி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ராகுல் காந்தி முன்னிலையில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஆலோசனை கேட்குறப்ப தான் இந்த மாணிக்கம் தாகூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேரும் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ நம்மளுக்கு திமுக கூட்டணிலாம் வேணாங்க, தாவேகா பக்கம் போயிடுவோம், அப்படி இப்படி நம்ம ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்கிடலாம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேரை தவிர மற்ற அத்தனை பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, அட ஏங்க சும்மா தேவையில்லாமல் பேசுகிறீங்க, நம்ம திமுக விட்டுட்டு போனோம்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, நம்ம அரசியல் தற்கொலைக்கு சமமாக போயிடும், அப்படிலாம் போகக்கூடாது, திமுக கூட்டணியில் தான் இருக்கணும்னு சொல்லி இந்த மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேரை தவிர எல்லாரும் ஒருமித்த குரலாக கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட அந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுமே தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இல்லை இல்லை இப்போ நம்ம திமுக கூட்டணியை விட்டு போகக்கூடாது, காரணம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கும், வரக்கூடிய 2029 தேர்தலையும் அவங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு நமக்கு தேவை, அப்படித்தான் போகணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 99.95% முடிவே அந்த காங்கிரஸ் தலைமை எடுத்ததாகவும் அதை அறிவிக்கக்கூடிய அந்த உரிமையை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அந்த கூட்ட முடிவில் அங்கீகாரம் கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வருது. ஆக அவங்க கூடிய விரைவில் அறிவிக்க போகிறாங்க. இப்படி அறிவிக்க போகிறப்ப காங்கிரஸில் எப்படி திமுக கூட்டணியில் எப்படி காங்கிரஸ்காரங்க குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வேறு ஒரு சிலரும் சமீபத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. உதாரணமாக சிபிஎம் சண்முகம் அவர்கள் சில கருத்துக்களை மாறுபட்டு பேசுனதுனால பரவலாக என்ன செய்தி வந்துச்சு, காங்கிரஸும் போயிடும், காங்கிரஸ் போய்ட்டால் அவங்க கூட சிபிஎம்மும் போயிடும், அடுத்தடுத்து 1-2 கட்சியெல்லாம் போயிடும், அவங்கெல்லாம் தாவேகாவுக்கு போயிடுவாங்கிற மாதிரி செய்தி வந்த நிலைமையில் இப்போ சிபிஎம் சண்முகம் அவர்களும் நாங்கள் சில கருத்துக்கள் மாறுபாடு தான், அதை பற்றி நாங்கள் பேசுவோம், ஆனால் திமுக கூட்டணி விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அவரும் ஸ்ட்ராங்காக அறிவிச்சிட்டதுனால இப்போ காங்கிரஸும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, சிபிஎம்மும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில்
இப்போ 2 நாளாக வேற ஒரு திடீர்னு ஒரு புது செய்தி வந்து ஒரு ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கு. அந்த செய்தி என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு, வரக்கூடிய 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இலக்கத்தில் நாங்கள் சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கடந்த 2021 திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 இடங்களை கொடுத்தாங்க. அந்த 6 இடங்களில் அவங்க 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க. அப்படி 6 இடங்களில் போட்டிட்டு அவங்க இப்போ 25 தொகுதிகளை திமுகவோட எதிர்பார்க்குறோன்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் சொன்ன உடனே இது பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இப்படி வன்னியரசு சொல்கிறாரு? இப்போ காங்கிரஸ் மாதிரி திமுகவை மிரட்டுறாராங்கிற மாதிரி பலதரப்பட்ட பேச்சு வருது. அப்படி இருக்கிறப்ப தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து வன்னியரசு அவருடைய சொந்த கருத்து, இது தொல் திருமாவளவன் கருத்து கிடையாது, கட்சியுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, அவருடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சரி, வன்னியரசு அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிரானவராக இருந்தால் அல்ல, அவர் எப்போவுமே திமுகவுடைய கூட்டணிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் தான். அதே போல் பாஜகவுக்கு எதிராக நிற்கிற ஸ்ட்ராங்கான ஒருத்தரில் வந்து வன்னியரசும் ஒருத்தர். அதனால் அவர் வந்து இந்த திமுகவுடைய கூட்டணிக்கு வந்து உழை வைக்கிற மாதிரியே கெடுதல் வைக்கிற மாதிரியே நிச்சயமாக நினைக்கவும் மாட்டார், பேசவும் மாட்டாருங்கிறது அந்த தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, திமுக தலைமைக்குமே தெரியும். இருந்தாலும் யாருமே நம்ம கட்சிக்கு நிறையா சீட்டு வரணும்னு கேட்குறது ஆசைப்படுறது நியாயம் தானே. அப்படி தான் அவர் கருத்தை வெளியிட்டிருக்காரு ஒழிய கூட்டணி குழப்பத்தில் இல்லை. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிச்சயம் ஸ்ட்ராங்காக திமுக கூட்டணியில் இருக்குங்கிற மாதிரி முடிவாயிருச்சு. இதுலேருந்து இப்போ என்ன முடிவாயிருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த எந்த கட்சியும் அந்த கூட்டணியை விட்டு போகலை, ஸ்ட்ராங்காக இருப்பாங்கங்கிற தெளிவாயிருச்சு. அப்படி எந்தெந்த கட்சி? திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், அதே போல் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாடு மக்கள் கட்சி, கமலஹாசன் கட்சி, கருணாசுடைய தமிழ் விடுதலை புலிகள் கட்சி, இப்படி எல்லா கட்சியும் ஸ்ட்ராங்காக திமுகவில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நூல் கூட சேதம் இல்லைங்கிறத அறிஞ்ச உடனே தான் இப்போ அமித்ஷா அவர்களுக்கு கொஞ்சம் கோபமும் வேகமும் வந்திருக்குது. என்னையா இப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், எதையுமே செய்ய முடியலை, ஏதாச்சும் ஒன்று செஞ்சு நம்ம பக்கம் கூட்டணிக்கு ஆளை சேருங்கப்பா. 23ஆம் தேதி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட யார் இருக்காங்கிறத உறுதிப்படுத்தி அவங்களெல்லாம் பிரதமர் கூட மேடைக்கு ஏற்றணும்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு போட்டு அதுக்காக பீயூஷ் கோயலை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த பீயூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த கருத்தை வெளிப்படுற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக, பாஜக, பாமகவுடைய அன்புமணி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், இவங்கள்ட்ட எல்லாம் ஓரளவு பேசிட்டாரு, இவங்கெல்லாம் அந்த கூட்டணிக்கு வர சம்மதிச்சிட்டாங்கிற மாதிரியும் இவர்கள்லாம் அந்த மேடையில் வந்து 23ஆம் தேதி மோடி அவர்களோட நிற்க தயாராகிட்டாங்கிற மாதிரி செய்தி வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களையும் அமமுக தலைவர் டிடிவி அவர்களையும் இதில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு அமித்ஷா ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதே போல் தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் எப்படி சமாதானப்படுத்தி இந்த கட்சிக்குள்ளே சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய முயற்சியில் வந்து பாஜக ஈடுபடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை புதிய கூட்டணி வந்துச்சுட்டா பாமக அதிமுகவுக்கு 160 இடங்களும், பாஜகவுக்கு 30 இடங்களும், பாமக அன்புமணிக்கு 17 இடமும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும், தமாகவுக்கு 3, ஐஜேகேக்கு 2, ஜான் பாண்டியனுக்கு 2, ஏசி சண்முகத்துக்கு 2, மொத்தம் 216 சீட்டுகளை கொடுத்துட்டு மீதம் இருக்கிற 18 சீட்டுகளை பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் தேமுதிகவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி வருது. இந்த சூழ்நிலையில் இந்த 23ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் டிடிவியும் கலந்துக்கிற மாதிரி அவர் படமும் வச்ச ஃப்ளெக்ஸ் வச்சதாகவும் திருப்பி அந்த ஃப்ளெக்ஸை நேற்று எடுத்ததாகவும் செய்தி வருது. இப்போ ஏன் வச்சாங்க, ஏன் எடுத்தாங்க, ஒருவேளை டிடிவி கூட்டணிக்குள்ளே வரலையோங்கிற செய்தி வர்றப்ப இல்லை வந்துடுவார் அப்படிங்கிற செய்திக்கு இன்னொரு செய்தி என்னென்னா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள்கிட்டலாம் ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. 23ஆம் தேதி வந்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அவருடைய கூட்டத்துக்கு நம்மளும் போகிற மாதிரி இருக்கும், அதனால் போகிறதுக்கு ஓரளவு தயாராக இருங்கன்னு சொல்லி அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிச்சிருக்காராம். அப்போ அதிலேருந்து டிடிவி தினகரன் அவர்களும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு உறுதியாயிருச்சு. இப்போ திமுக கூட்டணி எப்படி உறுதியானதோ அதே போல் பாஜக அதிமுக கூட்டணியும் உறுதியாயிடுச்சு. அடுத்தாப்பில் தொங்கிக்கிட்டு இருக்கிறது பாவம் விஜய் அவர்கள் தான். காரணம், காங்கிரஸ் வரணும் ஆவலாக எதிர்பார்த்த விஜய்க்கு இப்போ கூட வர்றதுக்கு எந்த கட்சியுமே இல்லை, எல்லா கட்சியும் இப்படியான நிலையில் நம்மகிட்ட யார் வருவாங்கங்கிறப்ப
ஒரே ஒரு ஆள் இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார். அவரை பாஜகவும் மதிக்கலை, அவர் அதிமுகவுக்கும் போக முடியலை. திமுகவுக்கு போனாலும் ஏளனமாக பேசிடுவாங்க. வேறு வழி இல்லாமல் விஜய் அவர்கள் வச்சுக்கு அவர் வர்றதுக்கு வேண்டாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் எஸ்டிபி ஒருவேளை திமுக கூட்டணியில் சரியான ஒரு வரவேற்பு இல்லைன்னா அவர்களும் இந்த விஜய் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆக விஜய் அவர்கள், அந்த ஓபிஎஸ் அவர்கள், இந்த எஸ்டிபி, இந்த கட்சி ஒரு மூன்றாவது அணியாக வந்தாலும் இது எங்கேயுமே தவிடுதல்லாது. மொத்தமாக தமிழ்நாட்டில் 234 இடங்களையும் கட்டுத்தொகை டெபாசிட்டே விட காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நிலைமை இப்படி. 4வது அணி தான் நாம் தமிழர் அணி. நாம் தமிழர் 8% வாக்கு எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் நிறையா வச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ளே நுழைவோன்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா. நீங்கள் 8, 9, 10 வந்தாலும் வரலாம். ஒருவேளை 8%, 4, 3 குறைஞ்சாலும் குறையலாங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. என்ன தான் நடக்க போகுதுங்கிற பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவரப்ப ஏகமனதாக ஒரு கருத்தை அரசியல் நோக்கர்கள் அரசியல் சார்பற்ற முறையில் சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்கிற மாதிரி 200 இடங்களை ரொம்ப சுலபமாக திமுக அணி வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை பகிர்றாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தோடு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தோடு சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.